ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம பார்க்க போகிற பாடம் பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு அறிவியலில் அழகு 10 வேதிவினைகளின் வகைகள் அப்படிங்கிற பாடம் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அறிமுகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். சரிங்களா? அதாவது வேதிவினையை அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா பழைய பிணைப்புகள் எல்லாமே உடைஞ்சு ஒரு புதிய பிணைப்பு உருவாகிறது தான் வேதி பிணைப்பு. சரிங்களா? அதாவது ஏதாவது ஒரு சேர்மமோ இல்லை அது அணுக்களுக்களோ இல்லை உடைய பழைய பிணைப்புகள் எல்லாமே உடைஞ்சு அந்த தனிமத்தில் இருக்கிற அந்த பழைய பிணைப்புகள் உடைஞ்சு ஒரு புதிய வேதி பிணைப்புகள் உருவாகிறதுக்கு பேர் தான் வேதிவினை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு புதிய வேதிப்பிணைப்பு உருவாகிறதுக்கு பேர் தான் வேதிவினைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தன்னிச்சையாகவோ அல்லது வெளிப்புறமோ ஒரு ஆற்றல் அல்லது உந்துதல் மூலமாகவோ நடைபெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம அன்றாட வாழ்வில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேதிவினைகளுடைய பங்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா மனித இனம் மற்றும் சுற்றுச்சூழல் நலன் பேண் காணுதல் பொருட்டு இந்த வினைகள் பற்றி எல்லாமே நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமானதுன்னு கூட சொல்கிறாங்க. இப்போ நம்ம விளையாடுறோம், நடக்கிறோம், ஓடுறோம், இதுக்கு எல்லாமே ஆற்றல் எங்கிருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உணவு செரிமானம் அடைகிறதுனால தான் நமக்கு கிடைக்கிது. ஓகேங்களா? ஏன்னா உணவு செரிமானம் அடைகிறதுனால தான் நமக்கு அது ஆற்றல் கிடைக்கிது. அதனால நம்மளுடைய வேலைகள்லாம் செய்ய முடியுது. இதுவும் ஒரு வேதிவினை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி தாவரங்கள் வளர்கிறது இல்லைங்களா? அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தாவரங்கள் பூமியில் உள்ள கனிமங்களை உறிஞ்சு அது வளர்ச்சி அடையுது. சரிங்களா? இதுவும் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேதிவினை தான். ஏன்னா தாவரங்களுக்கு தேவையான ஆற்றல் பூமியிலிருந்து தான் கிடைக்கிது அந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமா. அந்த ஊட்டச்சத்துக்கள் எப்படி கிடைக்குதுன்னா வேதிவினைகள் மூலமா தான் நடைபெறுது. இப்போ ஒரு கார் ஒரு எரிபொருளை கொண்டு எப்படி இயங்குதுன்னு பாருங்க. ஒரு காரில் இருக்கிற எரிபொருள் சிதைவடைஞ்சு அதுக்கப்புறம் அது எரிபொருளை அந்த காரில் இருக்கிற எரிபொருள்கள் எல்லாமே சிதைவடைஞ்சு ஒரு ஆற்றலாக உருவாகிறதுனால தான் அந்த கார் ஓட ஆரம்பிக்குது. சரிங்களா? அப்போ இதுவும் ஒரு வேதிவினை தான். ஓகேங்களா? அதே சமயம் நீர் அல்லது காற்றுடன் தொடர்பு கொள்ளும்போது இரும்பு ஏன் துருப்பிடிக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நீர் அல்லது காற்றுடன் தொடர்பு கொள்ளும்போது அது ஆக்சிஜனுடன் வினைபுரியறதுனால இந்த இரும்பு துருப்பிடிக்குது. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேதிவினை தான். சரிங்களா? அப்போ வேதிவினை அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த பழைய பிணைப்புகள் எல்லாமே உடைஞ்சு ஒரு புதிய பிணைப்பு உருவாகிறதுக்கு பேர் தான் வேதிவினைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேதிவினைகள்லாம் நடைபெறதுனால தான் நம்ம நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை நல்லபடியாக இருக்குது. சரிங்களா? நம்ம வாழ்கிறதுக்கு காரணமே பார்த்திங்க அப்படின்னா இந்த வேதிவினைகள் நடைபெறதுனால தான் நமக்கு ஆற்றல் கிடைக்குது, நாமளும் வாழ முடியுது. இதுக்கு எல்லாமே அப்போ வேதிவினை அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அப்போ இதே மாதிரி பாருங்கள். அப்போ அதாவது மாற்றத்திற்கு உட்படும் பொருட்களில் எல்லாமே ஒரு வேறு புதிய பொருள்களாக மாறும். இதைத்தான் வேதிவினை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இந்த மாற்றங்களுக்கு உட்படக்கூடிய எல்லா பொருட்களையுமே ஒரு புதிய பொருளாக மாறதுக்கு பேர் தான் வேதிவினை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் எரியறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அதில் உள்ள ஹைட்ரோ கார்பன்கள் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீராக மாற்றப்படும். சரிங்களா? அதில் உள்ள ஹைட்ரோ கார்பன்கள் எல்லாமே கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீராக மாற்றப்படுது. இதுவும் வேதிவினை தான். அதாவது மாற்றத்திற்கு உட்படும் பொருட்கள் ஒரு புதிய பொருளாக உருவாகிறதுக்கு பேரை தான் வேதிவினைகள். இந்த வேதிவினைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. சரிங்களா? இப்போ ஒரு வேதிவினை நடைபெறும் பொழுது நிகழ்வது என்னென்னு பாருங்க. ஒரு வேதிவினை நடைபெறும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேதிவினையில் ஈடுபடும் மூலக்கூறுகளின் அணுக்கள் அல்லது தனிமங்கள் மாற்றி அமைக்கப்பட்டு புதிய மூலக்கூறுகள் உருவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வேதிவினையில் ஈடுபடக்கூடிய மூலக்கூறுகளுடைய அணுக்கள் அல்லது தனிமங்கள் மாற்றி அமைக்கப்பட்டு புதிய மூலக்கூறுகளை உருவாகும். சரிங்களா? இந்த அணுக்களுக்கு இடையேயான பிணைப்புகள் உடைந்து ஒரு புதிய பிணைப்புகள் உருவாகும். அதே பிணைப்பு உடையும் போது ஆற்றல் வெளிப்படாது. அதாவது அப்பொழுது ஆற்றல் உறிஞ்சப்படும். அதே போன்று பிணைப்பு உருவாகும் போது ஆற்றல் வெளிப்படுது. அதாவது உமிழப்படும். ஒன்றா உறிஞ்சப்படும், இல்லைன்னா உமிழப்படும். சரிங்களா? இதெல்லாம் தான் இந்த வேதிவினை நடைபெறும் பொழுது நடைபெறக்கூடிய நிகழ்வுகள். சரிங்களா? இப்போ இந்த வேதிவினைகளை எவ்வாறு குறிக்கப்படுகின்றன அப்படின்னு பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டாக ஒரு மீத்தேன் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடும் நீராக கிடைக்கும். சரிங்களா? இதே வார்த்தை சமன்பாட்டில் இதை குறிக்கிறீங்க அப்படின்னா மீத்தேன் ப்ளஸ் ஆக்சிஜன் கிவ்ஸ் என்ன கிடைக்குது? கார்பன் டை ஆக்சைடு நீரும் கிடைக்குது. சரிங்களா? இது சமன்பாட்டுக்கு இடதுபுறம் இருக்கிறது, இது வலதுபுறம். இது வலதுபுறம் இருக்கிறது, இது இடதுபுறம் இருக்கிறது. சரிங்களா? அப்போ சமன்பாட்டுக்கு இந்த இடதுபுறம் இருக்கிறது கூடியது வினையில ஈடுபடக்கூடிய பொருள்கள். இது சரிங்களா? அதாவது இந்த மீத்தேனும் ஆக்சிஜனும்
இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வினையில் ஈடுபடக்கூடிய பொருள்கள் அப்படிங்கிறதுனால இதை வந்து வினைபடு பொருள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இந்த சமன்பாட்டுக்கு வலதுபுறம் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வினையினுடைய விளைவாக தோன்றக்கூடிய பொருள்கள் அப்படிங்கிறனால இதை வந்து வினை விளை பொருள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சமன்பாட்டில் வினையில் ஈடுபடக்கூடிய பொருள்கள் வினைபடு பொருள்கள், அதே வினையினுடைய பயனாக தோன்றக்கூடிய பொருள்கள் வினை விளை பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வினை விளை பொருட்கள், இது வந்து வினைபடு பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சமன்பாட்டுக்கு இடதுபுறம் இருக்கிறது வினைபடும் பொருட்கள், வலதுபுறம் இருக்கிறது வினை விளை பொருட்கள். சரிங்களா? இப்போ இந்த வினை விளை பொருட்கள் எல்லாமே ஒரு சமன்பாட்டாக எழுதுனீங்கன்னா எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா CH4 + O2 gives CO2 + H2O அப்படின்னு ஒரு சமன்பாடாக கிடைக்கும். ஆனால் இதே பாருங்க, இந்த பொருண்மை அழியாத விதியின்படி நமக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆற்றலை வந்து ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஆனால் ஒரு வகை ஆற்றலை இன்னொரு வகை ஆற்றலாக நம்ம மாற்ற முடியும். அதை தான் இங்கே ஆயிருக்கு. அப்போ அதாவது இது வந்து இங்கே ஆற்றல் எதுவுமே அழிக்கப்படவும் இல்லை, புதுசாக எதுவும் உருவாக்கப்படலை. ஒரு வகையான ஆற்றல் இன்னொரு வகை ஆற்றலாக வந்து உருவாக்கிறது, அவ்வளோதான். சரிங்களா? ஆனால் இந்த சமன்பாடே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முழுமையான சமன்பாடாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே வினைபடு பொருட்களினுடைய எண்ணிக்கையும் வினைவிளை பொருட்களுடைய எண்ணிக்கையும் சமன்பாட்டின் 2 பக்கமும் சமமாக இருக்கணும். ஆனால் இந்த மேற்கண்ட சமன்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கார்பன் மற்றும் ஹைட்ரஜனுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா சமன்பாடு இல்லை. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் 4 ஹைட்ரஜன் இருக்குது, இங்கே 2 தான் இருக்குது. இதே ஆக்சிஜன் இங்கே 2 தான் இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ இது வந்து சமன்பாடு வந்து சமன் செய்யப்படாத சமன்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதனுடைய அணுக்களின் எண்ணிக்கையை வந்து சமன் செய்கிறப்ப நமக்கு சரி செய்யப்பட்ட சமன்பாடு வந்து கிடைக்கும், அதாவது சமன்படுத்தப்பட்ட சமன்பாடு கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை சமன்படுத்தினீங்க அப்படின்னா CH4 + 2O2 gives CO2 + 2H2O அப்படின்னு கிடைக்கும். இந்த சமன்பாட்டை தான் சமன்படுத்தப்பட்ட சமன்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான வேதி சமன்பாடு பார்த்தீங்க அப்படின்னா வினையில் ஈடுபடும் பொருள்களினுடைய இயல்பு நிலையோ வினை நடைபெறும் சூழ்நிலைகளை பற்றிய விவரத்தையும் சரியாக சொல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு CH4 இப்போ ஜீனு போட்டாங்கன்னா அது கேஸ்ன்னு அர்த்தம், அதாவது வாயுவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே 2O2 அப்படின்னு போட்டாங்கன்னா இதுவும் கேஸு, வாயு. கார்பன் டை ஆக்சைடு கேஸாக இருக்குது, அப்போ அது வாயு நிலையில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ 2H2Oவும் இதுவும் வாயு நிலையில் தான் இருக்குது. அப்போ இந்த மாதிரி அந்த சமன்பாட்டினுடைய அந்த பொருள்களினுடைய இயல்பு நிலையையும் இது வந்து விவரிக்கும், சூழ்நிலைகளையும் விரிவாக தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ சமன்படுத்தப்பட்ட வேதி சமன்பாடு என்பது ஒரு வேதி வினையின் வேதி இயல்பு வினைபடும் மற்றும் வினைபடு பொருளினுடைய இயற்பியல் நிலைமை, அதாவது கேஸ், திண்மமா திடமா வாயுவா அப்படின்னு சொல்கிறது, மற்றும் வினை நடைபெறும் சூழ்நிலைகள் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு எளிய குறியீடு தான் வந்து இந்த வேதி சமன்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து மேலும் தெரிந்து கொள்கள் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. ஒரு வேதிவினையில் ஈடுபடும் பொருள்களின் நிலை இயற்பியல் நிலையை ஒரு அடைப்புக்குறியில் சுருக்க குறியீடுகளை பயன்படுத்தி குறிப்பிடலாம். அதாவது ஒரு வேதிவினையில் ஈடுபடக்கூடிய வினைபடு பொருளாக இருந்தாலும் வினைபடலாம், அதை வந்து இந்த மாதிரி ஒரு சுருக்க குறியீட்டில் சமன்பாட்டில் இந்த குறிக்கிடலாம், ஒரு அடைப்பு குறியில் குறிப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா திண்ம பொட்டாசியோட நீருடன் வினைபுரிந்து சோடியம் ஹைட்ராக்சைடையும் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடையும் ஹைட்ரஜனையும் தருது. சரிங்களா? அப்போ இது பொட்டாசியம்ங்கிறது சாலிடாக இருக்குது, அதாவது திண்மம். இதுவே வந்து நீர் பார்த்திங்கன்னா லிக்விடு, அதனால எல்லுன்னு குறிச்சிருக்காங்க, அதாவது நீர்மம். இதே பார்த்திங்கன்னா AQ, இது வந்து நீர்ம கரைசலாக இருக்கும் பொட்டாசியம், அதை தான் AQ அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஹைட்ரஜன் வந்து கேஸு, அதனால தான் Gயில் குறிச்சிருக்காங்க, வாயு. சரிங்களா? இந்த மாதிரி குறியீடு வந்து அடைப்பு குறியில் குறிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ Sனா திண்மம், Lனா நீர்மம் லிக்விடு, Gனா கேஸு வாயு, AQனா நீர் கரைசல். சரிங்களா? இந்த மாதிரி குறிக்கணும். இப்போ வேதிவினையினுடைய வகைகளை சொல்லலாம். இப்போ அணுக்களின் மறுசீரமைப்பு தன்மையை பொறுத்து எப்படி அதை வந்து வேதிவினையை வந்து வகைப்படுத்தலான்னு பாருங்கள். இப்போ வேதிவினைகள் வந்து அதனுடைய வேதி சமன்பாட்டால் எப்படி குறிக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்போ ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா அதிக எண்ணிக்கையிலான வேதிவினைகள் வந்து நடந்து கொண்டே இருக்குது. இந்த வேதிவினைகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரியாக நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது. ஒவ்வொரு வேதிவினையும் ஒவ்வொரு மாதிரி நடைபெறுது. இதனுடைய அணுக்கள் வந்து வெவ்வேறு மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வினைபடுது. சரிங்களா? அதாவது இந்த அணுக்கள் இந்த வேதிவினையில் ஈடுபடக்கூடிய இந்த ஒவ்வொரு தனிமத்தினுடைய அணுக்கள் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு மாதிரி வந்து வினைபுரியுது. அப்போ ஒவ்வொரு வேதிவினையும் பார்த்தீங்க அப்படின்னா வெவ்வேறு மாதிரி மாற்றி அமைக்கப்படும். ஓகேங்களா? அப்போ ஒவ்வொரு வினையில் ஈடுபடக்கூடிய வினைபடு பொருட்களினுடைய அணுக்கள் வந்து எவ்வாறு மாற்றி அமைக்கப்படுகிறது அப்படிங்கிறத குறிக்கிறதுக்கு பேர் தான் வந்து வேதிவினைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி எவ்வாறு மாற்றி அமைக்கப்படுது அப்படிங்கிற பொறுத்து வந்து இந்த வேதிவினைகளை வந்து கீழ்கண்டவாறுலாம் வகைப்படுத்துகிறாங்க.
புரியுதுங்களா? அதாவது ஒரு வேதிவினை நடைபெறுது அப்படின்னா இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா பல வகையான வேதிவினைகள் வந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்கும். அந்த வேதிவினைகளில் பார்த்தீங்க அப்படின்னா வினைவிட பொருட்களுடைய அணுக்கள் வந்து வேறு விதமாக மாற்றி அமைக்கப்பட்டுகிட்டே இருக்கும். இது எந்த மாதிரி மாற்றி அமைக்கப்படுதோ அதை பொறுத்து இந்த வேதிவினைகளை வந்து எல்லாமே வகைப்படுத்துகிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அது ஃபஸ்ட்டு வந்து என்ன வினை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சேர்க்கை அல்லது கூடுகை வினைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வினைபடு பொருட்கள் இணைந்து ஒரு சேர்மம் உருவாகும் வினை தான் வந்து சேர்க்கை அல்லது கூடுகை வினை அப்படின்னு சொல்லுவாங்க. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வினைப்படு பொருட்கள் இணைந்து ஒரு சேர்மம் வந்து உருவாகுது. இதில் வந்து இந்த 2 அல்லது மேற்பட்ட வினைப்படு பொருட்கள் இணைந்து ஒரு சேர்மம் உருவாகிறதுக்கு பேர் தான் வந்து சேர்க்கை வினைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லது கூடுகை வினைப்பாங்க, இல்லது இதை வந்து தொகுப்பு வினை அல்லது இயல்பு வினை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஏ மற்றும் பி இணைந்து ஏபி அப்படிங்கிற ஒரு சேர்மம் உருவாகுது. அப்போ சேர்க்கை வினையினுடைய பொதுவான வடிவம் A + B gives AB. ஓகேங்களா? இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜன் குளோரினுடன் சேர்ந்து ஹைட்ரஜன் குளோரைடு அப்படிங்கிற வாயு வந்து உருவாகுது. சரிங்களா? இப்படி தான் உருவாகுது. இது வந்து ஒரு சேர்க்கை வினை. அப்போ வினைபடு பொருளின் தன்மையை பொறுத்து சேர்க்கை வினைகளை வந்து 3 வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னு பாருங்க. அதாவது வினையில் ஈடுபடக்கூடியது ரெண்டுமே தனிமமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு சேர்மத்தை உருவாகும். இந்த வகை வினைகளை பார்த்தீங்கன்னா 2 தனிமங்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒரு சேர்மத்தை உருவாகும். இது வந்து இந்த வகை வினைகள் பார்த்தீங்க அப்படின்னா உலோகம் மற்றும் அலோகங்களுக்கு இடையே இருக்கும், அல்லது 2ம் அலோகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ திடகந்தகம் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து இப்போ திடகந்தகம் ஆக்சிஜனுடன் வினைபுரிந்து கந்தக டை ஆக்சைடு உருவாகுது. சரிங்களா? இந்த வினையில் ஈடுபடக்கூடிய 2 பொருட்களுமே பார்த்தீங்க அப்படின்னா அலோகங்கள். அப்போ S + O2 gives SO2. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க பாருங்க. வெள்ளி போன்ற வெண்மையான சோடியமானது வெளிரிய பச்சை கலந்த மஞ்சள் வாயுவான குளோரினுடன் இணையும் போது உண்ணத்தகுந்த சோடியம் குளோரைடை வந்து தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதில் வினைபெறக்கூடிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து உலோகம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா அலோகம். சரிங்களா? குளோரின் வந்து அலோகம். அப்போ 2Na + Cl2 = gives 2NaCl அப்படிங்கிற சோடியம் குளோரைடு உப்பு உருவாகுது. ஓகேங்களா? இந்த மாதிரி சில இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. இதை வச்சு நிறைய வேதிவினைகள் உருவாக்க சொல்லியிருப்பாங்க. அடுத்து சேர்மம் தனிமம். இப்போ ஃபஸ்ட்டு வினை பார்த்தீங்க அப்படின்னா தனிமம் சேர்ந்து சேர்மம் உருவாகுது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சேர்மமும் தனிமமும் சேர்ந்து ஒரு சேர்மத்தை உருவாகுது. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சேர்மம் மற்றொரு தனிமத்துடன் சேர்ந்து ஒரு புதிய சேர்மத்தை தரும். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து PCl3 அப்படிங்கிறது பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடுங்கிறது ஒரு சேர்மம். இது குளோரின் அப்படிங்கிற ஒரு தனிமத்தோடு இணைந்து பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு அப்படிங்கிற ஒரு சேர்மத்தை உருவாகுது. இது வந்து சேர்மம் தனிமம் சேர்ந்து ஒரு சேர்மம் உருவாகுது. அதே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேர்மமும் சேர்ந்து ஒரு சேர்மத்தையே உருவாக்கும். ஓகேங்களா? அதாவது இந்த வினையில் பார்த்தீங்கன்னா 2 சேர்மங்கள் சேர்ந்து ஒரு புதிய சேர்மத்தை உருவாக்கும். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா சிலிக்கன் டை ஆக்சைடு பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் ஆக்சைடோட சேர்ந்து கால்சியம் சிலிக்கேட்டை வந்து தரும். ஓகேங்களா? சேர்மம் சேர்ந்து ஒரு சேர்மத்தை தரும். ஓகேங்களா? இயற்கையில் நிகழும் பெரும்பாலான செயற்கை வினைகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெப்பத்தை வந்து வெளியிடக்கூடியதாகத்தான் இருக்கும். ஏனெனில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே புதிய பிணைப்புகள் உருவாக்கப்படுவதனால இங்கே வந்து அதிக ஆற்றல் வந்து வெப்பமாக வெளியிடப்படும். இங்கே புதிய பிணைப்பு வந்து உருவாகுது இல்லைங்களா? அதனால அதிக ஆற்றல் வந்து வெளியிடப்படும். எனவே இது வந்து செயற்கை வினைகளை வந்து வெப்பம் உமிழ் வினைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிதைவு வினைகள் அப்படின்னா என்னன்னு பாருங்க. இந்த சிதைவு வினைகள் பார்த்தீங்க அப்படின்னா 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சேர்மங்கள் சிதைவுற்று, அதாவது ஒரு சேர்மம் வந்து சிதைவுற்று 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்களை உருவாக்குறதுக்கு பேர் தான் வந்து சிதைவு வினைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது தகுந்த சூழ்நிலையில் ஒரு சேர்மம் வந்து சிதைவுற்று 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எளிய மூலக்கூறுகளாக மாறக்கூடிய நிகழ்வுக்கு பேர் தான் வந்து சிதைவு வினை அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வினை பார்த்தீங்க அப்படின்னா சேர்க்கை வினைக்கு ஒரு எதிரான வினை. ஒரு சிதைவு வினையினுடைய பொதுவான வடிவம் பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்களே. AB அப்படிங்கிற கிவ்ஸ் சிதைவுற்று A + B அப்படிங்கிற ஒரு எளிய மூலக்கூறுகளாக உருவாகும். ஓகேங்களா? அப்போ சிதைவு வினையினுடைய ஒரு முக்கிய நிகழ்வு பார்த்தீங்க அப்படின்னா பிணைப்புகள் உடைகிறதுக்கு பேர் தான் வந்து சிதைவு வினை அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே இவ்வினையின் போது பிணைப்புகள் உடையறதுனால அதிக அளவு ஆற்றல் வந்து தேவைப்படும். எனவே அவ்வாறு பயன்படுத்தப்படும் ஆற்றலின் இயல்பை பொறுத்து சிதைவு வினைகளை வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வெப்ப சிதைவு வினைகள், மின்னார் சிதைவு வினைகள், ஒளிச்சிதைவு வினைகள். ஓகேங்களா? அதில் அந்த கூடிய வினையில் பார்த்தீங்க அப்படின்னா வெப்பம் வந்து வெளியிடப்படும். இதில் வந்து வெப்பம் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த வெப்பத்தை எடுத்துக்கொள்றதை பொறுத்து இதை வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. வெப்பச்சிதைவு, மின்னார் சிதைவு, ஒளிச்சிதைவு. அதெல்லாம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ வந்து தெரிந்து கொள்கையில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. சுவற்றில் வெள்ளை அடிக்க நீட்டு சுண்ணாம்பு கரைசலை நம்ம பயன்படுத்துகிறோம். கால்சியம் ஹைட்ராக்சைடு காற்றில் இருக்கும் கார்பன் டை ஆக்சைடுடன் வினைபுரிந்து
கால்சியம் கார்பனேட் உருவாகி மெல்லிய படலமாக சுவரில் படிய ஆரம்பிக்கும். அதனால தான் அது அப்படியே படிஞ்சுக்குது. அப்போ வெள்ளையடித்த 2 அல்லது 3 தினங்களுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கால்சியம் கார்பனேட் சுவர்களுக்கு வந்து ஒரு மினுமினுப்பு தன்மையை தருகிறது. அப்போ சுண்ணாம்பு கல்லினுடைய வேதியியல் வாய்ப்பாடு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா CaCO3, அதாவது CaOH2 அப்படிங்கிறது ப்ளஸ் CO2 அப்படின்னு சேர்ந்து நீற்று சுண்ணாம்பு கார்பன் டை ஆக்சைடும் சேர்ந்து கால்சியம் கார்பனேட், அதாவது CaCO3யும் ப்ளஸ் நீரும் கிடைக்கிது, H2Oவும் கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்தது வெப்ப சிதைவு வினைகள்ல அப்படின்னா என்னன்னு பாருங்க. இவ்வகை வினையில பார்த்தீங்க அப்படின்னா வினைபடு பொருள் வந்து வெப்பத்தினால சிதைவுறதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெப்ப சிதைவுறு வினை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மெர்க்குரி 2 ஆக்சைடு பார்த்தீங்க அப்படின்னா வெப்பத்தினால சிதைவுற்று மெர்க்குரி மற்றும் ஆக்சிஜன் வந்து வாயுவாக மாறும். சரிங்களா. இது வந்து வெப்பத்தை எடுத்துக்கொண்டு செயல்படுறதுனால இது வந்து வெப்ப சிதைவு வினை அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் இவ்வினை பார்த்தீங்க அப்படின்னா சேர்மத்திலிருந்து தனிமமாக சிதைவடைவோம். சரிங்களா என்ற வகையை சார்ந்தது. அதாவது மெர்க்குரி ஆக்சைடு மெர்க்குரி மற்றும் ஆக்சிஜன் என்ற தனிமங்களாக சிதைவடுது. அதாவது மெர்க்குரி ஆக்சைடு அப்படிங்கிறது மெர்க்குரி ஆக்சிஜன் அப்படிங்கிற 2 தனிமமாக சிதைவுறும் அப்படிங்கிறாங்க. இதுதான் வெப்ப சிதைவு வினை. இது போன்று கால்சியம் கார்பனேட்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுவும் வெப்பத்தால் சிதைவடைந்து கால்சியம் ஆக்சைடும் கார்பன் டை ஆக்சைடும் உருவாகும். சரிங்களா. CaCO3 வந்து வெப்பத்தால் சிதைவடைஞ்சு CaO + CO2 அப்படின்னு உருவாகும். இந்த வெப்ப சிதைவு வினைகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெப்பத்தை வந்து எடுத்துக்கொள்வாங்க. அதனால வந்து இது வெப்பம் கொள்வினைகள் அப்படிங்கிறாங்க. சரிங்களா. இதுதான் வெப்பம் கொள்வினைகள். இதே மின்னாற் சிதைவு வினைகள் அப்படின்னா என்னன்னு பாருங்க. சில சிதைவு வினைகளில் பார்த்தீங்க அப்படின்னா மின்னாற்றல் வினையை நிகழ்த்த பயன்படுகிறது. இந்த வினைகளை பார்த்தீங்க அப்படின்னா மின்னாற்றல் பார்த்தீங்கன்னா வினையை வந்து நிகழ்த்த பயன்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்க அப்படின்னா சோடியம் குளோரைடு கரைசல் வந்து மின்னார் பகுக்கிறப்ப அது என்ன ஆகும், சோடியமாகவும் குளோரினாகவும் அந்த தனித்தனி வாயுவாகவே வந்து தனித்தனி தனிமங்களாக வந்து பிரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா. இந்த நிகழ்வு தான் வந்து மின்னார் பகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதில் இங்கே வந்து சோடியம் குளோரைடு மற்றும் இங்கே வந்து சோடியம் குளோரைடு பார்த்தீங்க அப்படின்னா சோடியம் மற்றும் குளோரின் அப்படிங்கிற தனிமமாக மாறுது. ரெண்டு தனிமம். இந்த சோடியம் குளோரைடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சோடியம் குளோரின் அப்படிங்கிற 2 தனிமமாக மாறுது இந்த மின்னார் பகுத்தனால. அப்போ இதிலிருந்து தனிமம் அப்படிங்கிற என்ற வகையை சார்ந்தது. இது வந்து தனிமம் என்ற வகையை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. வெப்பச்சிதைவு வினைக்கும் பார்த்தப்ப அதுவும் வந்து அந்த சேர்மம் வந்து தனிமமாக தான் வெப்பத்தால் சிதைவடையும். இந்த மின்னார் பகுத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேர்மம் வந்து தனிமம் அப்படிங்கிற மாதிரி தான் இது சிதைவடையுது. சரிங்களா. மின்சாரத்தை செலுத்துறப்ப இது வந்து சோடியமும் குளோரினாவும் என்ற தனிமமாக கிடைக்கும். இதே ஒளிச்சிதைவு வினைகள் பாருங்க. ஒளியானது சிதைவு வினைகளை நிகழ்த்தும் மற்றொரு வகை ஆற்றல் அப்படிம்பாங்க. எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா சில்வர் புரோமைடு. இது ஒளிப்படும் போது அது சிதைவுற்று சில்வர் உலோகத்தையும் புரோமின் வாயுவும் தரும். ஒளியானது இச்சிதைவை நிகழ்த்துவதால் இவ்வினை வந்து ஒளிச்சிதைவு வினை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சில்வர் புரோமின் வந்து ஒளிப்படுறப்ப சில்வராகவும் புரோமினாகவும் மாறும். இதுதான் வந்து ஒளிச்சிதைவு வினை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கு மஞ்சள் நிற சில்வர் புரோமைடு வந்து சாம்பல் நிற சில்வர் உலோகமாக மாறுகிறது. இதுவும் சேர்மத்திலிருந்து தனிமம் என்ற சிதைவுறல் வடைக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா. அப்ப இந்த சிதைவு வினைகள்ல நம்ம 3 வகையில பார்த்தோம். இந்த 3மே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேர்மம் வந்து சிதைவடைஞ்சு தனிமமா தான் கிடைச்சிருக்குது. சரிங்களா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஃபர்ஸ்ட் வெப்ப சிதைவு வினை, மின்னார் சிதைவு வினை, அடுத்து ஒளிச்சிதறல் வினை. ஓகேங்களா. ரொம்ப ஈஸி தான். எக்ஸாம்பிள் மட்டும் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா போதும். அடுத்தது ஒற்றை இடப்பெயர்ச்சி வினை அப்படின்னா என்னன்னு பாருங்க. இவ்வகை வினையை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனிமம் மற்றும் சேர்மத்திற்கு இடையே நிகழக்கூடிய வினை தான் வந்து ஒற்றை இடப்பெயர்ச்சி வினை. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனிமம் பார்த்தீங்கன்னா அந்த சேர்மத்தில் இருக்கிற இன்னொரு தனிமத்தை வந்து இடப்பெயர்ச்சி அடைய செய்யறதுக்கு பேர் தான் வந்து ஒற்றை இடப்பெயர்ச்சி வினை அப்படிம்பாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா A + BCங்கிறது இருக்காங்க. ஏங்கிற தனிமம் BCங்கிற ஒரு சேர்மத்தோட சேர்ந்து இது என்ன ஆகும், A தனிமம் வந்து Bயை வந்து இடப்பெயர்ச்சி செய்ய வச்சிரும். அப்போ இந்த ஏசிங்கிற ஒரு சேர்மம் உருவாகும், பி வந்து இடப்பெயர்ச்சி அடைஞ்சிரும். ஓகேங்களா. இந்த மாதிரி இடப்பெயர்ச்சி அடையிறதுக்கு பேர் தான் வந்து ஒற்றை இடப்பெயர்ச்சி அடிப்பாங்க. அதாவது தனிமம் ஏ ஆனது பி என்ற தனிமத்தை வந்து அதன் சேர்மமான பிசியிலிருந்து இடப்பெயர்ச்சி அடைய செய்யும். இதைத்தான் வந்து ஒற்றை இடப்பெயர்ச்சி வினை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த துத்தநாக உலோகத்தை வந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோட இடப்பெயர்ச்சி செய்யறப்ப என்ன ஆகும் அப்படின்னா துத்தநாகம் வந்து இதுல இருக்கிற ஹைட்ரஜன் வந்து இடப்பெயர்ச்சி அடைய செஞ்சது. ஓகேங்களா. அதே சமயம் இரும்பு பார்த்தீங்கன்னா காப்பர் சல்ஃபேட்டுடன் வினைபுரிந்து இரும்பு சல்ஃபேட்டும் காப்பரும் உருவாகும். அப்ப இரும்பு வந்து இதுல இருக்கிற காப்பரை வந்து இடப்பெயர்ச்சி அடைய செய்யுது. இதுக்கெல்லாம் பேர் வந்து ஒற்றை இடப்பெயர்ச்சி வினை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. பார்த்தீங்களா. இரும்பு காப்பரை இடப்பெயர்ச்சி செய்கிறது. ஒரு காப்பர் 2 சல்ஃபேட் நீர்க்கரசில் ஒரு இரும்பு அணையை வச்சிங்க அப்படின்னா இது வந்து காப்பரை வந்து இடப்பெயர்ச்சி அடைய செய்யும். சரிங்களா.
இதே மாதிரி இந்த வினையில் ஈடுபடக்கூடிய எல்லா நிகழ்வுகளுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரியே நடைபெறுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. வேறு மாதிரிலாம் நடைபெறும். அதுக்குன்னு ஒரு சில பண்புகள் இருக்குது. அது என்னன்னு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு வந்து இந்த வினை ஒற்றை இடப்பெயர்ச்சி வினை நடைபெறுது இல்லைங்களா, அதில் இருக்கிற ஹாலஜன்களை கொண்டு தான் நம்ம விளக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 2NaCl + F இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது கிவ்ஸ் என்ன கிடைக்கும்? 2NaF + Cl2. ஓகேங்களா? சோடியம் குளோரைடு ஃப்ளோரினுடன் சேர்ந்து சோடியம் ஃப்ளோரினோ ஒரு குளோரினோ தனிமமும் கிடைக்கும். சோடியம் ஃப்ளோரினோ ஒரு சேர்மமும் இது குளோரினும் கிடைக்கும். அதே NaF + Cl2 + கிவ்ஸ் என்னது? 2NaCl + F2 உருவாகுன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டாவது வேதிவினை நிகழுமான்னு கேட்டால் கண்டிப்பாக நிகழாகுது. ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு கண்டிப்பாக நிகழும், ரெண்டாவது நிகழாது. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வேதிவினையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோடியம் இது இருக்கு இல்லைங்களா, அதாவது இந்த ஃப்ளூரின் பார்த்தீங்க அப்படின்னா குளோரின் இடப்பெயர்ச்சி அடைய செஞ்சு சோடியம் ஃப்ளூரின் வந்து உருவாகுது. சரிங்களா? சோடியம் ஃப்ளூரின் உருவாகுது. ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா குளோரின் வாயு வந்து ஃப்ளோரினை வந்து இடப்பெயர்ச்சி அடைய செய்யுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா குளோரினுடைய வினைத்திறன் வந்து மிகவும் கம்மி. ஓகேங்களா? குறைவு. அதனால் வந்து குளோரின் வந்து ஃப்ளோரினை வந்து இடப்பெயர்ச்சி அடைய செய்யாது. ஆனால் அதே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோரின் வந்து குளோரினை இடப்பெயர்ச்சி அடைய செய்யும். ஏன்னா ஃப்ளோரினுடைய வினைத்திறன் அதிகனால. அப்போ வினைத்திறன் எது அதிகமாக இருக்குதோ அதுதான் வந்து ஒரு தனிமத்தை வந்து வினைத்திறன் குறைந்த தனிமத்தை வந்து இடப்பெயர்ச்சி அடைய செய்யும். அப்போ இந்த மாதிரி இருந்தால் தான் இடப்பெயர்ச்சி நடைமை தவிர வினை குறைந்தது வந்து வினை மிக்க தனிமத்தை வந்து இடப்பெயர்ச்சி அடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதே தனிம அரச அட்டவணையில் பார்த்தீங்க அப்படின்னா கீழேருந்து மேலே வரைக்கும் இந்த வினைத்திறன் மிக்கது பார்த்தீங்கன்னா இதெல்லாம். சரிங்களா? இதெல்லாம் வந்து வினைத்திறன் குறைந்தது. அப்போ வந்து தனிம இடப்பெயர்ச்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வினைத்திறன் மிக்க தனிமங்கள் தான் வந்து இடப்பெயர்ச்சி அடைய செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதான் தனிமங்களினுடைய இடப்பெயர்ச்சி இது கொடுத்துருப்பாங்க. இது குறைந்த வினைத்திறன் மிக்கது, இது அதிக வினைத்திறன் மிக்கது. சரிங்களா? அப்போ மேற்கண்ட வினைத்திறன் வரிசையை தொடர்புபடுத்தி இதெல்லாம் தெரிய தேவையில்லை. இதுதான் வந்து இடப்பெயர்ச்சி வினை, ஒற்றை இடப்பெயர்ச்சி வினை. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இரட்டை இடப்பெயர்ச்சி வினை அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு சேர்மங்கள் சேர்ந்து இதில் ABCD அப்படிங்கிற இரண்டு சேர்மங்கள் சேர்ந்து என்ன ஆகும்? அது அயனிகளை வந்து இடப்பெயர்ச்சி அடைய செய்யும். ஓகேங்களா? இந்த தனிமம் மற்றொரு தனிமத்தினுடைய அயனியை இடப்பெயர்ச்சி செய்யும். மற்றொரு தனிமம் வந்து இதில் இருக்க இந்த சேர்மத்தினுடைய அயனியை வந்து இடப்பெயர்ச்சி செய்யும். இந்த மாதிரி இடப்பெயர்ச்சி அடையிறதுக்கு பேர் தான் வந்து இரட்டை இடப்பெயர்ச்சி வினை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இரண்டு சேர்மங்கள் வினை புரியும் பொழுது அவற்றை அயனிகள் பரிமாறிக்கொள்ளப்படுமானால் அவ்வினை இரட்டை இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சேர்மத்தின் அயனி மற்றொரு சேர்மத்தின் அயனியால் இடப்பெயர்ச்சி செய்யப்படும். ஒரே மாதிரி மின்சுமைகள் கொண்ட அயனிகள் பரிமாறிக்கொள்ளப்படுகின்றன. அதாவது ஒரு நேர்மின் அயனி மற்றொரு நேர்மின் அயனியால் இடப்பெயர்ச்சி செய்யப்படும். இதைத்தான் வந்து மெட்டாதிசிஸ் வினை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லது இரட்டை இடப்பெயர்ச்சி வினை அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அதாவது ABCDன்னு இருக்குங்களா, இதில் A+ இருக்கு இல்லைங்களா, நேர்மின் சுமை வந்து இதில் இருக்கிற நேர்மின் அயனியை வந்து இடப்பெயர்ச்சி அடைய செய்யும். இந்த வினைக்கு பேர் தான் இரட்டை இடப்பெயர்ச்சி வினை அப்படின்னு சொல்லுவாங்க. இது மெட்டாதிசிஸ் வினை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு இரட்டை இடப்பெயர்ச்சி வினை நடைபெறுவதற்கு பார்த்தீங்க அப்படின்னா வினை விளைபொருட்களில் ஒன்று வந்து வீழ்படிவாக இருக்கணும் அல்லது நீராக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி இதை வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வீழ்படிவாக்கல் வினை, நடுநிலையாக்கல் வினை. ஓகேங்களா? வீழ்படிவாக்கல், நடுநிலையாக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தீங்களா சேர்க்கை வினைகள், சிதைவு வினைகள், அதுக்குரிய ஒற்றுமை இல்லை வேறுபாடுகள் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பாருங்கள். இது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட வினைப்படு பொருட்களுடன் சேர்ந்து ஒற்றை விளைபொருளை தரும். இதே வந்து ஒற்றை வினைப்படு பொருள் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட விளைபொருட்களாக சிதைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆற்றல் உமிழப்படும், இங்கே வந்து ஆற்றல் வந்து உறிஞ்சப்படும். சரிங்களா? இதே வந்து வினைப்படு பொருட்கள் தனிமங்களாகவோ சேர்மங்களாகவோ இருக்கலாம். இது வந்து வினைப்படு பொருள் வந்து ஒரு ஒற்றை சேர்மமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து இந்த வீழ்படிவாக்கல் வினைகள் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். அதாவது இரட்டை இடப்பெயர்ச்சி நடைபெறதுக்குன்னா வீழ்படிவாக்கல் வினைகளாக, அதாவது வீழ்படிவாக்கல் நடுநிலையாக்கல் இருந்தால் தான் இந்த இரட்டை இடப்பெயர்ச்சி நடைபெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து வீழ்படிவாக்கல். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இரு சேர்மங்களின் நீர்க்கரைசல்களை வந்து கலக்கும் பொழுது அவை வினை புரிந்து நீரில் கரையாத ஒரு விளைபொருளும் நீரில் கரையக்கூடிய ஒரு விளைபொருளும் தோன்றினால் அந்த வினையைத்தான் வந்து வீழ்படிவாக்கல் வினை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரெண்டு நீர்க்கரைசல்களை வந்து சேர்மங்களுடைய நீர்க்கரைசலை வந்து கலக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஒன்று வந்து நீர் கரையாத ஒரு பொருளாகவும் ஒன்று வந்து நீரில் கரையக்கூடிய பொருளாகவும் மாறும். இதைத்தான் வந்து வீழ்படிவாக்கல் வினை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் அயோடைட் மற்றும் லெட் நைட்ரேட். பொட்டாசியம் அயோடைட் மற்றும் லெட் நைட்ரேட் இருக்குங்களா, இதை ரெண்டு வினைபுரிய செய்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா லெட் அயோடைடும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் நைட்ரேட்டும் உருவாகும். ஓகேங்களா?
இங்கே பொட்டாசியமும் லெட்டும் உலோகமும் ஒன்றை ஒன்று இடப்பெயர்ச்சி செய்து கொண்டு மஞ்சள் நிற லெட் அயோடையை வந்து தரும். ஓகேங்களா, இந்த மாதிரி மஞ்சள் நிற ஒரு லெட் அயோடைடு தரும். இது நீர் கரையாதது. இது பொட்டாசியம் நைட்ரேட் வந்து நீர் கரையக்கூடிய தனிமமாக இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு இதில் பார்த்தீங்கன்னா வீழ்படிவாக கிடைக்கக்கூடிய இதுக்கு பேர் தான் வந்து வீழ்படிவாக்கல் வினை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இந்த மாதிரி ஒரு வீழ்படிவாக கிடைக்கிறதுக்கு பேர் தான் வந்து வீழ்படிவாக்கல். ஒன்று வந்து நீரில் கரையாது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீர் மாதிரி இருக்கும், நீர் கரைசலாக இருக்கும். சரிங்களா, இதுதான் வந்து வீழ்படிவாக்கல் வினை அப்படின்னு சொல்கிறாங்க. வீழ்படிவாக்கல்னா ஒன்றும் இல்லை, 2 நீர்ம கரைசலை சேர்க்குறப்ப ஒன்று வந்து நீரில் கரையாத தனிமமாகவும் ஒன்று வந்து நீரில் கரையக்கூடியதாகவும் கிடைக்கும். நீரில் கரையாது பார்த்திங்கன்னா வீழ்படிவாக கிடைக்கும். இதைத்தான் வந்து வீழ்படிவாக்கல் வினை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அடுத்து நடுநிலையாக்கல் வினை அப்படின்னா பாருங்கள், இது நம்ம ஏற்கனவே படித்ததான். ஒரு அமிலமும் காரமும் சேர்ந்து உப்பு ப்ளஸ் நீரை தரும். ஓகேங்களா, இந்த வினையை தான் வந்து நடுநிலையாக்கல் வினை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இது வந்து இரட்டை இடப்பெயர்ச்சி வினைக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லுவாங்க. இங்கே அமிலமும் காரமும் வினை பிரிந்து உப்பும் நீரும் கிடைக்கிறது. இவனை நடுநிலையாக்கல் வினை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏனெனில் இங்கே அமிலமும் காரமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றை ஒன்று நடுநிலையாக்கி கொள்ளும். சரிங்களா, இப்போ சோடியம் ஹைட்ராக்சைடு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்துடன் சேர்ந்து சோடியம் குளோரைடும் அப்புறம் நீரும் கிடைக்கும். ஓகேங்களா, இதே போல் அம்மோனியம் ஹைட்ராக்சைடு நைட்ரிக் அமிலத்தோட வினைபுரிந்து என்ன ஆகும் அப்படின்னா அம்மோனியம் நைட்ரேட் அப்படிங்கிற உப்பும் நீரும் கிடைக்கும். இது வந்து ஒரு நடுநிலையாக்கல் வினை. அமிலமும் காரமும் வந்து இங்கே நடுநிலையாக்கப்படும். இது வந்து நடுநிலையாக்கல் வினை. இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எரிதல் வினைகள் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு எரிதல் வினையில் வினைபடு பொருள் மிகவும் விரைவாக ஆக்சிஜனுடன் சேர்ந்து எரிந்து ஒன்று அல்லது பல ஆக்சைடுகளையும் வெப்ப ஆற்றலையும் கொடுக்கும். ஓகேங்களா, அதைத்தான் வந்து எரிதல் வினை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு எரிதல் வினையில் வினைபடு பொருள் ஒரு பல ஆக்சிஜனுடன் சேர்ந்து பல ஆக்சைடுகளையும் வெப்ப ஆற்றலையும் கொடுக்கும் இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் வந்து எரிதல் வினை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எரிதல் வினையின் வினைபடு பொருள்களில் ஒன்று வந்து கண்டிப்பாக ஆக்சிஜனாக இருக்கும். இந்த வினைபடு பொருள்களில் ஏதாவது ஒன்று வந்து கண்டிப்பாக ஆக்சிஜனாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எரிதல் வினைக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய எல்பிஜி கேஸ் வந்து ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக சொல்லுவாங்க. சரிங்களா, இது ஏன்னா இந்த எல்பிஜி கேஸ் ஒரு ஆக்சிஜனுடன் இருந்து நமக்கு வந்து பல ஆக்சைடுகளையும் வெப்பத்தையும் கொடுக்கறதுனால தான் நம்ம அதை சமைக்க முடியுது. சரிங்களா, அதாவது எல்பிஜியின் பகுதி பொருட்கள் ஆக்சிஜனுடன் சேர்ந்து எரிவதால் வெப்பமும் தீச்சுவாலையும் உண்டாகும். அதாவது எல்பிஜி என்பது புரோப்பன், இது பியூட்டேன் மற்றும் புரோப்பிலின் போன்ற ஹைட்ரோ கார்பனின் வாயுக்களினுடைய கலவை. அனைத்து ஹைட்ரோ கார்பன்களும் ஆக்சிஜனுடன் எரிந்து கார்பன் டை ஆக்சைடு நீர் வெப்பம் கிடைக்குது. இந்த வெப்பத்தை தான் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இது வந்து ஒரு எரிதல் வினை இப்படியும் வந்து நடைபெறுது. சரிங்களா, புரியுதுங்களா, அதாவது C3H8 + 5O2 gives என்ன ஆகும், கார்பன் டை ஆக்சைடு CO2 3CO2 + 4H2O நீர் கிடைக்கும். அப்புறம் வெப்பம் உண்டாகும். இந்த வெப்பம் தான் வந்து நம்ம எரிதலுக்கு பயன்படுத்துகிறோம், சமைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். சரிங்களா, இந்த வினையில் பார்த்தீங்க அப்படின்னா வெப்பம் உருவாகிறதுனால இது வந்து ஒரு வெப்பத்தை உமிழக்கூடிய வினை அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் ஆக்சிஜன் சேருவதனால இது வந்து ஒரு ஆக்சிஜனேற்ற வினை அப்படின்னு சொல்லுவாங்க. எரிதலுக்கு எப்பவுமே கண்டிப்பாக ஆக்சிஜன் தேவைங்க. எனவே எரிதல் வினையை ஒரு வெப்ப உமிழ் ஆக்சிஜனேற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து சுடர் உருவாகிறதுனால இதை வந்து எரிதல் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா, இதுதான் வந்து ஒரு எரிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உணவு செரித்தல், இரும்பு துடிப்பிடித்தல் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன வினை அப்படின்னா இதில் எது எரிதல் வினை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உணவு செரிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எரிதல் வினை. எரிதல் நடைபெறதுனால தான் வெப்ப ஆற்றல் வந்து அங்கே வெளியிடப்படுது. சரிங்களா, இந்த மாதிரியான இப்போ நம்ம படித்த எல்லா வினைகளையுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெரிய வகுப்புகளில் இன்னும் டீட்டெயிலாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வினை நடைபெறும் திசையை கொண்டு வகைப்படுத்துறாங்க. ஓகேங்களா, வினை நடைபெறும் திசை எப்படி வகைப்படுத்துகிறாங்க அப்படின்னு பாருங்கள். உங்களை சுற்றி ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணற்ற மாற்றங்கள் நடைபெற்றுட்டே இருக்குது. இது எல்லாமே தெரியும். நிரந்தரமானதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது. சில வினைகள் பார்த்தீங்க அப்படின்னா நிரந்தரமானவே தான் இருக்கும், சிலது வந்து நிரந்தரமற்றதாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு திரவ நிலையில் உள்ள நீர், அதாவது லிக்விடாக இருக்குது இல்லைங்களா, நீர் வந்து திடநிலை பனிக்கட்டியாக மாறும். அதே பனிக்கட்டி பார்த்தீங்கன்னா திரும்ப நீராக கொண்டு வர முடியும்னா கண்டிப்பாக முடியும். இது வந்து ஒரு மீள் மாற்றம். ஓகேங்களா, இது வந்து ஒரு நிரந்தர மாற்றம் அல்ல. அப்போ ஒரு இது வந்து ஒரு இயற்பியல் மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இயற்பியல் மாற்றங்கள் எல்லாமே ஒரு மீள் மாற்றங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு மாற்றம் வந்து அதைத்தான் வந்து மீள் மாற்றம். அது திரும்ப பழைய நிலைக்கே போயிடும். நீர் வந்து பனிக்கட்டி ஆகுறது, பனிக்கட்டி நீர் ஆகுறது ஒரு இயல்பான மாற்றம்.
அது வந்து ஒரு மீள் மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வேதி மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீல் மாற்றமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பெட்ரோல் மரக்கட்டை எரிஞ்சு கார்பன் டை ஆக்சைடும் நீரும் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, வாயு நீரெல்லாம் கிடைக்குது அப்படின்னா மறுபடியும் இந்த கார்பன் டை ஆக்சைடு வாயு நீரெல்லாம் சேர்த்து ஒரு மரக்கட்டை கொண்டு வர முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அப்போ இது வந்து மீளா மாற்றங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அப்போ மீள் மாற்றம் இயற்பியல் மாற்றங்கள் மீள் மாற்றங்களாக இருக்கும். அதே வந்து வேதியியல் மாற்றங்கள் வந்து மீளா மாற்றமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆனால் சில மாற்றங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேதியியல் மாற்றங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மீளா மாற்றங்கள் மீள் மாற்றங்களாகவும் இருக்கும். சரிங்களா? அதாவது வினைபடு பொருள்களில் ஈடுபடக்கூடிய பொருள்கள் வந்து வினைவிளை பொருள்களாக கிடைச்ச பிறகு இந்த வினைவிளை பொருள்களை வந்து மறுபடியும் வந்து வினைபடு பொருளாக மாற்றலாம். அதாவது வேதி மாற்றங்களையும் சில மீளா மாற்றங்கள் இருக்குது. அதுக்கு எடுத்துக்காட்டு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேட்டரி ரீசார்ஜ் பண்ணுறதா. இப்போ பேட்டரி தீர்ந்து போயிடுச்சு, மறுபடியும் அதை வந்து சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா அதை வந்து நம்ம மறுபடியும் அந்த மின்னிறக்கம் செய்ய முடியும். இந்த மாற்றம் வந்து ஒரு மீள்வினை மாற்றம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வேதிவினை நமது கைபேசி இயங்க தேவையான ஆற்றல் அதில் உள்ள லித்தியம் அயனி மின்கலன் வேதிவினைகள் மூலமாக உண்டாகும். இந்நிகழ்வு தான் வந்து மின்னிறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கைபேசியை வந்து மின்னேற்றம் செய்யும் போது இவ்வினை வந்து மீள்வினை ஆகிறது. அதாவது அந்த மின்சாரம் வந்து இந்த மின்னேற்றம் செய்கிறோம் இல்லையா, பேட்டரி வந்து ரீசார்ஜ் பண்ணுறோம் இல்லையா, சார்ஜ் பண்ணுறோம் இல்லைங்களா, அது வந்து தீர்ந்து போன பிறகு மறுபடியும் நம்ம அதை மறுபடியும் செய்ய முடியுது. அப்போ இந்த மாற்றம் வந்து ஒரு மீள்வினை மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வேதிவினை மாற்றலையும் பார்த்தீங்க அப்படின்னா மீள்வினை மாற்றம் மீளாவினை மாற்றங்கள் அப்படின்னு ரெண்டாவே இருக்குது. சரிங்களா? அப்போ மாற்றம் எல்லா வகையான மாற்றமும் இருக்குது. மீள்வினை மாற்றம் மீளாவினை மாற்றம். இயற்பியல் மாற்றங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மீள்வினை மாற்றமாக இருக்கும். திரும்ப அது நடைபெறும். ஒரு நீர் வந்து பனிக்கட்டியாக மாறுது, பனிக்கட்டி நீராக மாறுது, ஒரு மீளா மாற்றம். இது வந்து ஒரு இயற்பியல் மாற்றம். ஆனால் இதே வேதிவினையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோன் வந்து சார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மீள் மாற்றம். ஓகேங்களா? இதே மரக்கட்டை எரியிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேதி மாற்றம் தான். ஆனால் அது வந்து மீளா மாற்றம். மறுபடியும் வந்து அந்த மரக்கட்டையை கொண்டு வர முடியாது எரிஞ்ச பிறகு. சரிங்களா? அப்போ வேதிவினையிலே பார்த்தீங்க அப்படின்னா மீள்வினைகள் மீளா வினைகள் அப்படின்னு 2 வகையான வினைகள்லாம் இருக்குது. சரிங்களா? அதெல்லாம் தான் இனிமேல் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த பாடம் முடிச்சுக்கலாம். அந்த மீள்வினைகள் மீளா வினைகளை வந்து நம்ம அடுத்த பகுதியிலேருந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.